இஞ்சம்பாக்கத்தில் உள்ள ஷீரடி சாய்பாபா கோயில் 1993ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கப்பட்டது. இது 7 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. வங்காள விரிகுடாவைக் கண்டு ரம்மியமான இடத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயிலின் மையத்தில் 100 அடி உயர அறுகோண வடிவமைன் டெம்பிள் உள்ளது. அதில் அமர்ந்த நிலையில் உள்ள வெள்ளை பளிங்கு சாய்பாபா சிலை உள்ளது. விநாயகர், சிவன், துர்கை மற்றும் கிருஷ்ணர் போன்ற பல்வேறு தெய்வங்களுக்கான சன்னதிகளும் இந்த வளாகத்தில் அமைந்துள்ளன. கோயில் வரலாறு மற்றும் சிறப்பம்சங்கள். கட்டப்பட்ட ஆண்டு 1993ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் தொடங்கப்பட்டது. அமைவிடம் சென்னைக்கு அருகில் வங்காள விரிகுடாவைக் கண்டும் காணாத அமைதியான பகுதியில் அமைந்துள்ளது. பரப்பளவு 7 ஏக்கர் பரந்த நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. மைய சன்னதி 100 அடி உயரமுள்ள அறுகோண வடிவ பிரதான கோயிலில் பளிங்கால் ஆன அமர்ந்த நிலையில் உள்ள சாய்பாபா சிலை உள்ளது. பிற தெய்வங்கள் வளாகத்தில் விநாயகர், சிவன், துர்கை மற்றும் கிருஷ்ணர் ஆகிய தெய்வங்களுக்கான தனித்தனி சன்னதிகள் உள்ளன. ஆன்மீக புகலிடம் இது பக்தர்களிடையே ஒரு ஆன்மீக புகலிடமாக விளங்குகிறது. ஈஞ்சம்பாக்கம் ஷீரடி சாய்பாபா கோவில். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள ஷீரடி சாய்பாபா கோயில் ஒரு பிரபலமான வழிபாட்டு தலமாகவும் தமிழ்நாட்டில் அதிகம் பார்வையிடப்படும் இடமாகவும் உள்ளது. இந்த கோயில் நாடு முழுவதிலுமிருந்து பக்தர்களை ஈர்க்கிறது. ஈஞ்சம்பாக்கம் என்பது சென்னையின் அழகிய ஈசிஆர் சாலையில் அமைந்துள்ள ஒரு சிறிய குக்கிராமமாகும். இந்த இடம் சாய்புரம் என்று அழைக்கப்படுகிறது. கோயில் வளாகத்தில் ஒரு பெரிய அமைதியும் நிறைந்துள்ளது. இந்த இடத்தில் பாபாவின் தெய்வீக இருப்பை உணர முடியும். சுற்றிலும் ஏராளமான பசுமை உள்ளது. எனவே கோடையில் கூட அது குளிர்ச்சியாகவும் நிழலாகவும் இருக்கும். இந்த கோயில் அனைத்து மதத்தினருக்கும் ஒரு அமைதியான இடமாகும். ஷீரடி சாய்பாபா இந்த கோயிலின் தலைமை கடவுள். அவர் 18ஆம் நூற்றாண்டின் மிகவும் மதிக்கப்படும் துறவி. அவரது தோற்றம் மற்றும் போதனைகள் பற்றி அறியப்பட்டவை பெரும்பாலும் நாட்டுப்புற கதைகளிலிருந்து வந்தவை. ஆனால் பின்னர் சாய்பாபா அகில இந்திய சாய் சமாஜ் என்று அறியப்பட்ட ஒரு வழிபாட்டின் மையமாக ஆனார். இந்த கோயில் இப்போது இந்த வழிபாட்டை சுற்றி உருவாக்கப்பட்ட சமூகத்தின் தலைமையகமாக உள்ளது. 1940களில் நரசிம்ம சுவாமிஜி என்ற ஒருவர் சமாஜத்தை நிறுவினார். ஒரு தசாப்தத்திற்கு பிறகு 1952இல் கோயிலை நிறுவியவரும் அவரே. கோயிலின் பக்தர்கள் இப்போது லட்சக்கணக்கானோர் உள்ளனர். மேலும் மர்மமான துறவியை வணங்க ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான மக்கள் இந்த கோயிலுக்கு வருகிறார்கள். பல பிரபலங்கள் மற்றும் பொது நபர்கள் துறவிக்கு மரியாதை செலுத்த வருபவர்களில் அடங்குவர். சாய்பாபா ஒரு ஆன்மீக சீர்திருத்தவாதியாக கருதப்படுகிறார். அவர் எந்த குறிப்பிட்ட கடவுளுடனும் தொடர்புடையவர் அல்ல, ஆனால் அனைத்து மதத்தினராலும் அவர் வணங்கப்படுகிறார். இஞ்சம்பாக்கத்தில் உள்ள ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் பார்சிகள் வருகை தருகின்றனர். கோயிலில் குரான் மற்றும் பைபிளை படிக்க குறிப்பிட்ட நாட்கள் மற்றும் மணிநேரங்கள் உள்ளன. இது மற்ற மத நிறுவனங்களில் காணப்படவில்லை. ஸ்ரீ சாய் பாபா 1835ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவின் நிஜாம் மாநிலத்தில் உள்ள பத்ரி என்ற இடத்தில் ஒரு பிராமண தம்பதியினருக்கு பிறந்தார். அவரது பிறந்த தேதி தெரியவில்லை. மேலும் அவரது பெற்றோர் அவரை 5 வயதாக இருந்தபோது ஒரு பக்கிரிடம் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. அவருக்கு 16 வயதாக இருந்தபோது பாபா மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு கிராமமான ஷீரடிக்கு வந்தார். பல நாட்கள் உணவு அல்லது தண்ணீர் எடுக்காமல் வேப்ப மரத்தின் கீழ் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்த சிறுவனை பார்த்து கிராம மக்கள் ஆர்வமாக இருந்தனர். கிராம தலைவரின் மனைவி பயாஜாபாய் அவ்வப்போது அவரது நலம் விசாரித்து பின்னர் அவருக்கு உணவு கொடுக்கத் தொடங்கினார். விரைவில் பாபா அவளை ஒரு தாயைப் போல நடத்தத் தொடங்கினார். கிராம தலைவர் மகால்ஸ்பதியும் ஒரு பாதிரியாரும் அவரை ஒரு பரிசுத்த ஆவி என்று சொல்லத் தொடங்கினர். பாபா கிராம மக்களிடம் வேப்ப மரத்தின் வேர்களை தோண்டச் சொன்னார். அவர்கள் அதை தோண்டியபோது ஒரு கல் பலகை, எண்ணெய் அல்லது காற்று இல்லாமல் எரியும் எண்ணெய் விளக்குகள் போன்றவற்றை கண்டார்கள். ஒரு மரமேசையில் பசுவின் வாய் போன்ற வடிவிலான ஒரு பாத்திரத்தையும் அவர்கள் கண்டார்கள். பாபா தனது குருதவம் செய்த இடம் இதுதான் என்று கூறினார். தனக்கு பதிலாக மரத்தை வணங்கச் சொன்னார். அதை தொட வேண்டாம் என்றும் கூறினார். ஷீரடிக்கு செல்லும்போது யாத்ரீகர்கள் முதலில் பார்ப்பது இந்த மரத்தை தான்.
ஒரு வருடம் பாபா ஷீர்டியை விட்டு வெளியேறினார். அந்த காலகட்டத்தில் அவர் எங்கிருந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் பல ஃபக்கீர்களையும் துறவிகளையும் சந்தித்ததாகவும் இந்த நேரத்தில் நெசவாளராகவும் பணியாற்றியதாகவும் கூறப்படுகிறது. 1858ஆம் ஆண்டு பாபா ஷீர்டிக்கு திரும்பினார். இந்த முறை அவர் அங்கேயே தங்கினார். 5 ஆண்டுகள் பாபா வேப்ப மரத்தடியில் வசித்து வந்தார். ஆனால் அதன் பிறகு அவர் அருகிலுள்ள ஒரு மசூதிக்கு குடிபெயர்ந்தார். பலர் பாபாவை ஒரு துறவி அல்லது கடவுள் என்று நினைத்தனர். ஆண்டுகள் செல்லச் செல்ல ஷீர்டிக்கு வருகை தரும் பார்வையாளர்கள் அதிகரித்தனர். பாபாவின் ஆசீர்வாதத்தால் பலர் தங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை பற்றி தெரிவித்தனர். இறந்த பிறகும் அவர் தன்னை நம்புபவர்களுக்கு அற்புதங்களை செய்து வருகிறார். அவரது கடைசி வார்த்தைகள் நம்பிக்கையையும் பொறுமையையும் கொண்டிருங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் நான் எப்போதும் உங்களுடன் இருப்பேன் என்று கூறப்படுகிறது. பாபா மக்களை தர்ம காரியங்களைச் செய்யவும் தங்களிடம் உள்ளதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் அறிவுறுத்தினார். எந்தவித பாகுபாடும் இல்லாமல் மற்றவர்களை நேசிக்க அனைவரையும் ஊக்குவித்தார். அவரது ஆசீர்வாதங்கள் நேரடியாக எந்த இடைத்தரகர்களும் இல்லாமல் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. அவர் பெற்ற தட்சிணையை மற்றவர்களுக்கு கொடுத்து தனது சீடர்களின் கர்மாவை மேம்படுத்த பயன்படுத்தினார். தம்மிடம் தங்கள் பிரச்சினைகளுடன் வருபவர்களுக்கு உதவ அற்புதங்களை செய்வார். கட்டிடக்கலை மற்றும் வசதிகள். சென்னையின் புறநகரில் அமைந்துள்ள இந்த கோயில் மார்ச் 1993 இல் கட்டப்பட்டது மற்றும் வங்காள விரிகுடாவை நோக்கி 7 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்துள்ளது. இது தெற்கின் ஷீர்டி என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோயில் வளாகத்தில் பல கட்டிடங்கள் மற்றும் கோயில்கள் உள்ளன, மேலும் கடற்கரையின் அற்புதமான காட்சியை வழங்குகிறது. பாபாவின் பிரதான கோவிலை அடைவதற்கு முன் விநாயகர் சன்னதியை காணலாம். பிரதான கோயில் வெள்ளை பளிங்கு கல்லால் ஆன ஒரு நேர்த்தியான அறுகோண அமைப்பாகும். இது 100 அடி உயரம் கொண்டது. மேலே ஏற கான்கிரீட் படிக்கட்டுகள் உள்ளன. ஸ்ரீசாய் பாபாவின் சிலையை கையால் செய்ய தூய வெள்ளை பளிங்கு கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அவர் தனது பிரபலமான அமர்ந்த நிலையில் காணப்படுகிறார். பாபாவுக்கு துவாரகாமாயி என்ற பெயரும் உள்ளது, மேலும் இங்குள்ள சிலை ஷீர்டியில் உள்ள சிலையின் பிரதி ஆகும். பிரதான கோயில் வளாகத்திற்குள் நுழையும்போது ஒரு சிறிய சாய்பாபா கோயிலை காணலாம். இங்கே சாய்பாபாவின் வெண்கல சிலை உள்ளது. இங்கு பூஜைகள் செய்யப்படுவதில்லை. அடுத்த வளாகத்தில் மற்ற கடவுள்களுக்கான சன்னதிகளை காணலாம். மற்ற தெய்வங்களின் சிலைகள் கருப்பு கல்லால் ஆனவை. கருவறைக்கு அருகில் ஒரு சிறப்பு அறை உள்ளது. அங்கு பாபாவால் சாம்பல் உதி சேகரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு விநியோகிக்கப்பட்ட புனித நெருப்பு துணி தொடர்ந்து எரிகிறது. பாபாவின் காலத்திலிருந்தே அது அப்படியே உள்ளது. இது கோயிலின் தனித்துவமான அம்சமாகும். சிவன், பார்வதி, அனுமன், துர்கா தேவி, ராமர், சீதை, லட்சுமணன், நவக்கிரகங்கள், வெங்கடேஸ்வரர், கிருஷ்ணர், ராதை, முருகர் மற்றும் அவரது துணைவியார்களான வள்ளி, தெய்வானை ஆகியோருக்கும் இங்கு கோயில்கள் உள்ளன. 10 கரங்களுடன் கூடிய வல்லப கணபதி சிலை முக்கிய ஈர்ப்புகளில் ஒன்றாகும். கோயிலின் ஒரு முக்கிய அம்சம் கலபதரு அல்லது ஆசைகளை நிறைவேற்றும் மரம். இங்கு வரும் பக்தர்கள் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மரத்தைச் சுற்றி மஞ்சள் தோய்த்த கயிற்றை கட்டுகிறார்கள். இது அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதாகவும் அவர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதாகவும் நம்பப்படுகிறது. பாபாவின் சன்னதிக்கு அருகில் ஒரு தன்வந்தரி மரம் உள்ளது. பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மரத்தைச் சுற்றி 9 சுற்றுகள் சுற்றி வருகிறார்கள். சில மாதங்களில் அவர்களின் நோய்கள் குணமடைவதாக கூறப்படுகிறது. சிறப்பு பூஜைகள், ஆரத்தி, திருமணம் மற்றும் நூல் விழாக்கள் இங்கு நடத்தப்படுகின்றன. ஏழைகளுக்கு உணவளிக்கவும் கோயில் ஏற்பாடுகளை செய்கிறது. ஒரு தியான மண்டபம், இலவச சுகாதார மையம், பூஜை பொருட்களை விற்கும் கடை, உபகரணங்களை வழங்கும் புத்தகக் கடை, ஒரு உணவகம் போன்றவை வளாகத்தின் ஒரு பகுதியாகும். போக்குவரத்து வசதிகளும் வழங்கப்படுகின்றன. சென்னை நகரத்திலிருந்து கோயிலை அடைய டாக்சிகள் அல்லது பேருந்துகள் பயன்படுத்தப்படலாம். இது சென்னையிலிருந்து 19 கி.மீ தொலைவில் உள்ளது. சென்னை சாலை, விமானம் மற்றும் ரயில் மூலம் நன்கு இணைக்கப்பட்டுள்ளது. முகவரி: ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆன்மீக மற்றும் அறக்கட்டளை, சாய்புரம், ஈஞ்சம்பாக்கம், சென்னை, தமிழ்நாடு 600-041. தொலைபேசி: 044656848808. கோயில் நேரங்கள்:
காலை 7 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை. இன் நாள் கோவில் பூஜை நேரங்கள்: 1 திங்கட்கிழமை காலை 7 மணி, மதியம் நள்ளிரவு 1:30, மாலை அதிகாலை 4 மணி, இரவு காலை 8 மணி. 2 செவ்வாய் காலை 7 மணி, மதியம் நள்ளிரவு 1:30, மாலை அதிகாலை 4 மணி, இரவு காலை 8 மணி. 3 புதன்கிழமை காலை 7 மணி, மதியம் நள்ளிரவு 1:30, மாலை அதிகாலை 4 மணி, இரவு காலை 8 மணி. 4 வியாழக்கிழமை காலை 7 மணி, மதியம் நள்ளிரவு 1:30, மாலை அதிகாலை 4 மணி, இரவு காலை 8 மணி. 5 வெள்ளி காலை 7 மணி, மதியம் நள்ளிரவு 1:30, மாலை அதிகாலை 4 மணி, இரவு காலை 8 மணி. 6 சனிக்கிழமை காலை 6 மணி, மதியம் நண்பகல் 12:30, மாலை அதிகாலை 4:30, இரவு காலை 8:30. 7 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி, மதியம் நள்ளிரவு 1:30, மாலை அதிகாலை 4 மணி, இரவு காலை 8 மணி. உங்களுக்காகவோ அல்லது ஒரு குழுவினருக்காகவோ இந்தியாவில் ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் அல்லது யாத்திரைகளை ஏற்பாடு செய்ய விரும்பினால் தயவுசெய்து நம சிவாய் வ்ளாக்ஸ் தொடர்பு கொள்ளவும். ஈஞ்சம்பாக்கம் சாய்பாபா கோவிலின் முக்கிய அம்சங்கள். ஈஞ்சம்பாக்கம் பாபா கோயிலின் ஒரு முக்கிய அம்சம் கலபதரு மரம். இது விருப்பங்களை நிறைவேற்றும் மரமாகும். வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பக்தர்கள் மரத்தைச் சுற்றி மஞ்சள் நூலை கட்டுவார்கள். பக்தாக்கள் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதாகவும் தங்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதாகவும் நம்பினர். பாபாவின் சன்னதிக்கு அருகில் தன்வந்திரி மரம் உள்ளது. மேலும் மரத்தைச் சுற்றி 9 சுற்றுகள் செல்வதால் ஒரு மாதத்திற்குள் பல்வேறு நோய்கள் குணமடைவதாக பக்தாஸ் கூறினார். சாய்பாபா பிரபலமான கோயில்கள்: சமாதி மந்திர் ஷீர்டி, ஸ்ரீ சாய் ஆன்மீக மையம் பெங்களூரு, அகில இந்திய சாய் சமாஜ கோவில் மயிலாப்பூர் சென்னை, ஸ்ரீ சாந்தி தாமா பிரிவு 29A சண்டிகர், ஸ்ரீ சாய் பக்த சமாஜ் லோதி சாலை புதுதில்லி, ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா சன்ஸ்தான் டிரஸ்ட் தில்சுக்நகர் ஹைதராபாத், பிரதி ஷிர்டி ஷிர்கான் கோயில் அறக்கட்டளை ஷிர்கான் புனே, சாய் மந்திர் அமெரிக்கா பால்ட்வின் நியூயார்க், ஷீரடி சாய்பாபா கோயில் ஸ்ட்ராத்ஃபீல்ட் சிட்னி. சாய்பாபாவின் வாழ்க்கையையும் போதனைகளையும் விவரிக்கும் நூல் ஸ்ரீ சாய் சச்சரித்ரா ஆகும். இது குணாஜி என்பவரால் எழுதப்பட்டது. இந்த நூல் சாய்பாபாவை பக்தி மனப்பான்மையுடன் விவரிக்கும் ஒரு புனிதமான நூலாகும். இதில் பாபாவின் அற்புதங்கள், போதனைகள், அவரது இந்து மற்றும் முஸ்லிம் பக்தர்களுக்கு அவர் ஆற்றிய பணிகள் போன்ற பல தகவல்கள் உள்ளன. முக்கிய தகவல்கள். ஆசிரியர் குணாஜி. நூலின் நோக்கம்: சாய்பாபாவின் வாழ்க்கை, போதனைகள் மற்றும் பக்தர்களுக்கு அவர் ஆற்றிய அற்புத சேவைகளை விவரிப்பது. மொழிகள். இந்த நூல் சாய்பாபாவை பக்தி மனப்பான்மையுடன் விவரிக்கும் ஒரு புனிதமான நூலாகும். குணாஜி சாய்பாபாவின் ஆன்மீக போதனைகளில் ஆர்வம் கொண்டு இந்த நூலை எழுதியுள்ளார். உள்ளடக்கம். இந்த நூலில் சாய்பாபாவின் வாழ்க்கை, அவரது தத்துவங்கள், அவர் செய்த அற்புதங்கள் மற்றும் இந்து மற்றும் முஸ்லிம் மரபுகளில் இருந்து அவர் கற்றுக் கொடுத்த பாடங்கள் ஆகியவை அடங்கும். பயன்பாடு. இந்த நூல் சாய்பாபாவுக்கு தன்னை அர்ப்பணித்து அவருடைய ஆசியை பெற முயற்சிக்கும் பக்தர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த நூலை படிக்கும் பக்தர்கள் பல்வேறு சடங்குகளை மேற்கொள்கின்றனர். இதில் பாராயணம் செய்தல், பாடல்கள் கேட்டல் மற்றும் பிரசாதம் வழங்குதல் போன்றவை அடங்கும். இந்த நூலின் சில பகுதிகளை இணையத்தில் படிக்கலாம். உதாரணமாக, ஸ்ரீ சாய் பாபா சன்ஸ்தான் டிரஸ்ட் இணையதளத்தில் இந்த நூலின் தமிழாக்கம் கிடைக்கிறது. மேலதிக தகவல்கள். இது ஸ்ரீ சாய்பாபா என்ற பெயரிலேயே சாய்பாபாவின் போதனைகளை பற்றிய பல பக்தி பாடல்களையும் நூல்களையும் குறிக்கின்றது. இந்த நூலின் முக்கிய சடங்குகளில் வியாழன் அன்று பாராயணம் செய்து பின் பாபாவிற்கு ஹாரதி மற்றும் பிரசாதம் வழங்குவது போன்றவை உள்ளன. இது சாய்பாபாவின் பக்தி பாடல்களின் மற்றும் அவரது போதனைகளின் ஒரு சிறப்பு நூலாகும். இது பக்தர்களுக்கு ஆன்மீக வழிகாட்டுதலை அளிக்கும். ஷீரடி சாய்பாபாவிற்கு மிகவும் சக்திவாய்ந்த மந்திரங்களில் ஒன்று ஓம் சாயி சாயி ஜெய ஜெய சாயி ஆகும். இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை ஜெபிப்பதன் மூலம் அருள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது.
மேலும் ஓம் சாய்ராமாய வித்மஹே ஆத்மாராமாய தீமஹி தன்னோ பாபா பிரசோதயாத் மற்றும் ஓம் ஸ்ரீனிவாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹி தன்னோ சாயை பிரசோதயாத் போன்ற காயத்ரி மந்திரங்களும் ஓம் ஸ்ரீ சாயி நாதாய நமஹ போன்ற மந்திரங்களும் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. சக்திவாய்ந்த மந்திரங்கள். ஓம் சாயி சாயி ஜெய ஜெய சாயி. இது மிகவும் சக்திவாய்ந்ததாகவும் எளிமையாகவும் சொல்லக்கூடிய மந்திரமாக கருதப்படுகிறது. தினமும் 108 முறை ஜெபிப்பது நல்ல பலன்களை தரும். சாய்ராம காயத்ரி மந்திரம். ஓம் சாய்ராமாய வித்மஹே ஆத்மாராமாய தீமஹி தன்னோ பாபா பிரசோதயாத் என்பது ஒரு சக்திவாய்ந்த காயத்ரி மந்திரமாகும். ஸ்ரீனிவாசாய காயத்ரி மந்திரம். ஓம் ஸ்ரீனிவாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹி தன்னோ சாயை பிரசோதயாத் என்றும் ஒரு காயத்ரி மந்திரம் உள்ளது. தியான மந்திரம். பத்ரி கிராம சமத்புதம் துவாரகா மாயி வாசினம் பக்தாபீஷ்டம் இதம் தேவம் சாயி நாதம் நமாமி. ஸ்ரீ சாயி நாதாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாயி நாதாய நமஹ என்ற மந்திரத்தையும் 108 முறை ஜெபிக்கலாம். மந்திரத்தை உச்சரிக்கும் முறை. கண்களை மூடி நம்பிக்கையுடன் இந்த மந்திரங்களை ஜெபிக்கலாம். தினமும் காலையிலும் மாலையிலும் கேட்பதன் மூலம் அருள் கிடைக்கும் என்று சிலர் நம்புகின்றனர். மந்திரங்களை உச்சரிக்கும்போது மனதில் ஒருமுகப்படுத்தி பாபாவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருப்பது முக்கியம் என்று கூறப்படுகிறது. இந்த மந்திரங்களை உச்சரிப்பது மன அமைதியையும் வாழ்க்கையில் நேர்மறை விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. சாய் பாபாவின் காயத்ரி மந்திரம் என்ன? சாயி பாபாவுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் சாய்ராமாய வித்மஹே ஆத்மாராமாய தீமஹி தன்னோ பாபா பிரசோதயாத் என்று கூறப்படுகிறது. இது சாயி பாபாவின் அருளை நாடி ஜெபிக்கப்படும் மந்திரம் ஆகும். இதை தினமும் 108 முறை ஜெபித்தால் நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது என்று இந்து தமிழ் திசை கூறுகிறது. சாய் பாபா காயத்ரி மந்திரம். ஓம் சாய்ராமாய வித்மஹே. ஓம் சாய்ராமனாகிய உன்னை நாங்கள் தியானிக்கிறோம். ஆத்மாராமாய தீமஹி. ஆத்மாவில் ரமிப்பவனே நீயே எங்கள் குரு. தன்னோ பாபா பிரசோதயாத். அந்த பாபா எங்களை ஊக்குவிப்பாராக. இந்த மந்திரத்தை தினமும் ஜெபிப்பதால் மன அமைதி மகிழ்ச்சி மற்றும் சாயி பாபாவின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். மேலும் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்வதன் மூலம் பாவங்கள் நீங்கி துன்பங்கள் விலகி சகல சௌபாக்கியங்களும் கிட்டும் என்று நம்பப்படுகிறது. சாய் பாபாவின் சக்தி வாய்ந்த மந்திரங்களில் ஒன்றான ஓம் சாயி சாயி ஜெய ஜெய சாயி என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபித்து அவரை நினைத்து தீபாராதனை செய்ய வேண்டும். மேலும் பல்வேறு தேவைகளுக்கான காயத்ரி மந்திரங்கள் மற்றும் வேறு சில சக்தி வாய்ந்த மந்திரங்களும் உள்ளன. சக்தி வாய்ந்த சாயி மந்திரம். ஓம் சாயி சாயி ஜெய ஜெய சாயி. இந்த மந்திரத்தை கண்கள் மூடி தினமும் 108 முறை ஜபிக்கலாம். ஜபித்த பிறகு தீபாராதனை காட்டி வழிபடுவது நல்லது. காயத்ரி மந்திரங்கள். தியான ஸ்லோகம். பத்ரி கிராம சமத்புதம் துவாரகா மாயி வாசினம் பக்தாபீஷ்டம் இதம் தேவம் சாயி நாதம் நமாமி. காயத்ரி மந்திரம். ஓம் சாய்ராமாய வித்மஹே ஆத்மாராமாய தீமஹி தன்னோ பாபா பிரசோதயாத். மற்றொரு காயத்ரி மந்திரம். ஓம் ஸ்ரீனிவாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹி தன்னோ சாயை பிரசோதயாத். வேறு சில மந்திரங்கள். திருமண யோக மந்திரம். ஓம் ஸ்ரீ சாய் சர்வ மங்கள கராய நம. ஓம் ஸ்ரீ சாய் பிரேம பிரதாய நம. குழந்தை பாக்கிய மந்திரம். ஓம் ஸ்ரீ சாய் பரம சூகதாய நம. நோய்களை போக்கும் மந்திரம். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோகதோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். ஷீரடி சாய்பாபாவை நேரில் வரவழைக்கும் சக்தி வாய்ந்த மந்திரம். சாய்பாபா முன் போய் கண்மூடி நின்றாலே பாபாவின் பேரருள் நம்மை வழிநடத்துவதை மெல்ல மெல்ல உணர முடியும். ஒருமுறை தன்னை பற்றி கேட்டவர்களை திரும்ப திரும்ப தன்னை நாடி வரவழைப்பதே பாபாவின் மகிமை. தன்னை வணக்கும் அனைத்து இடங்களிலும் அதிசயங்களை நிகழ்த்துவதே பாபாவின் கருணை. பாபாவின் தியான ஸ்லோகத்தை சொல்லி 10 நிமிடமாவது அமர்ந்து கண்கள் மூடி பாபாவை பிரார்த்தனை செய்யுங்கள். ஷீரடி பாபாவின் காயத்ரியையும் தியான ஸ்லோகத்தையும் தினமும் சொல்லுங்கள். முடிந்த போதெல்லாம் சொல்லுங்கள். பாபாவின் மந்திரங்களை ஜபிக்க ஜபிக்க பாபாவை நினைக்க நினைக்க உங்கள் கஷ்டங்களையும் துக்கங்களையும் போக்க உங்களை தேடி பாபாவே வருவார்.
ஷீரடி சாய்பாபா பற்றியும் அவரின் மகிமைகள் பற்றியும் தெரியாதவர்களே இருக்க முடியாது என்னும் அளவிற்கு பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே தன்வசம் அவர்களை ஈர்த்து பக்தராக்கிக் கொள்ளும் சக்தி படைத்தவர் ஷீரடி சாய்பாபா. உலகம் முழுவதும் சாய் ஸ்தாபனங்களும் சாய்பாபாவின் பக்தர்களும் நிறைந்திருக்கிறார்கள். மற்றொரு புறம் சாய்பாபா தனது பக்தர்களுக்கு நேடியாக காட்சி கொடுத்து அருள் செய்வதும் பல அதிசயங்களை நிகழ்த்துவதும் நடந்து இன்றளவும் நடந்து கொண்டு தான் உள்ளது. தன்னை உண்மையாக நம்பும் பக்தர்களிடம் சாய்பாபாவே நேரில் வந்து பேசும் அதிசயமும் நடந்து கொண்டு தான் உள்ளது. தலைவிதியை மாற்றும் சோம வார வழிபாடு. தீயவைகள் அனைத்தும் விலக சாய்பாபா மந்திரம். பாவங்கள் அனைத்தையும் போக்கும் சாய்பாபா மந்திரம். துன்பங்கள் நீங்க பாதுகாப்பை பெற சாய்பாபா மந்திரம். எதையும் சாதிக்கும் மனோசக்தி பெற சாய்பாபா மந்திரம். உழைப்பிற்கான செல்வம் நம்மிடம் சேர கூற வேண்டிய சாய்பாபா மந்திரம். மனக்கவலைகளை போக்கி இன்பம் தரும் சாய்பாபா மந்திரம். முகத்தில் வசீகரம் பெருக உதவும் சாய்பாபா மந்திரம். வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க உதவும் சாய்பாபா மந்திரம். நினைத்ததை நிறைவேற்றி தரும் சாய்பாபா மந்திரம். விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற உதவும் சாய்பாபா மந்திரம். மன சஞ்சலங்களை போக்கும் சாய்பாபா மந்திரம். இந்த சுலோகம் சொல்லி தியானம் செய்தால் சாய்பாபாவின் அருள் கிடைக்கும். வெற்றியை தேடித் தரும் சாய்பாபா மகா மந்திரம். வாழ்வில் திருப்புமுனைகளை உண்டாக்கும் சாய்பாபா காயத்திரி மந்திரம். சாய்பாபாவின் ஆசியை பெற உதவும் சாய்பாபா திருவடி மந்திரம். சாய்பாபா மந்திரம் ஷீர்டி சாய்பாபா மந்திரம் அனைத்தும் இந்த பக்கத்தில் நீங்கள் காணலாம். ஷிரடி சாய்பாபா மூல மந்திரம், சாய்பாபா காயத்ரி மந்திரம், சாய்பாபா 108 போற்றி நாமாவளி, சாய்பாபா அஷ்டோத்திரம், சாய்பாபா பஜனை மந்திரம், சாய்பாபா பீஜ மந்திரம் இப்படி ஷீர்டி சாய்பாபாவை போற்றும் அனைத்து விதமான மந்திரங்களும் இங்கு உள்ளன. சாய்பாபா மந்திரம் அதை ஜபித்தால் சாய்பாபா அருளை நிச்சயம் பெறலாம். சாய்பாபா மந்திரங்கள் அனைத்தையும் உச்சரிப்போம். அவர் அருளை பெறுவோம்.